வணக்கம் மக்களே, நம்ம நீ கோலம் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி கோலத்தில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம், மீனோட ரேட் என்னதையும் பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோவளத்தில் வந்து மார்னிங் டைமில் தான் மீன் கிடைக்கும். ஈவினிங் டைமில் வந்து இப்போ மீன் கிடைக்காது. ஏன்னா மீன்பிடி தடை காலன்றதுனால ஈவினிங்கில் வந்து போக மாட்டாங்க. மார்னிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். பெரிய மீனில் எதுவும் கிடைக்காது, சின்ன மீன் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, நான் ஈவினிங் உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஈவினிங் நான் போனேன், எனக்கு வந்து ஈவினிங்கில் வந்து மீனே கிடைக்கல அப்படின்னு சொன்னார். நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னொரு 40 நாள் 50 நாளைக்கு வந்து ஈவினிங் போனீங்கன்னா மீன் கிடைக்காது. காலையில் மட்டும்தான் மீன் கிடைக்கும். அதுவும் சின்ன மீன் தான் கிடைக்கும், பெரிய பெரிய மீன்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அயில மீன், சங்கரா மீன்லாம் அதிகமாகவே கிடச்சிது. இந்த மாதிரி டைமில் போய் நீங்கள் மீன் வாங்கினா ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கலாம். ஆனால் மீன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. சங்கரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 8 மீன் வந்து 500 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவுமே சங்கரா மீன் ரேட் அதிகமாக தான் போச்சு நம்ம கோவளத்தில். உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கோவளத்தில் வந்து தாராளமாக வாங்கலாம். மீன் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். பழைய மீன்லாம் இங்கே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்பி வாங்கலாம். ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நாக்கு மீனாக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கூறு நாக்கு மீன் வந்து 300 ரூபான்னு சொன்னாங்க. இது ரேட் வந்து கம்மியாக இல்லை அதிகமானது எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்கள், இது ரேட் அதிகமாக இல்லை கம்மியான்றது. உங்களுக்கு இந்த மாதிரி மீனை பற்றி வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.